ஹலோ மக்களே! ரொம்பவே சிம்பிளா சட்டுன்னு இட்லி, தோசைக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வர டைம்ல ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு 3 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். தென் அது கூடவே 1 கப் அளவு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமா வர அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கிறோம். இந்த டைமில் ஒரு 8 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். அண்ட் 2 துண்டு சின்ன சின்னதாக இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே இது கூட சேர்த்து வதக்கணும். இது ஃபுல்லாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டைமில் நாம் வந்து 2 தக்காளி 2 வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். எப்போவுமே நம்ம பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் வந்து பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வதக்கியிருக்கோம். தென் இது கூடவே நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லிக்கு பதிலாக வந்து கொத்தமல்லி கூடவே சேர்த்து புதினாவையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே இதில் சேர்த்து வதக்கிக்கிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதை நல்லா வதக்கிக்கிறோம். தென் இது கூடவே நான் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அது ஃபஸ்ட்டே நான் சேர்த்துருக்கணும். பட் அது லாஸ்ட்டில் தான் சேர்த்து. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வச்சு வதக்கிக்கிறேன். தென் இது சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். நான் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இது பொன்னிறமாக வர டைமில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் இதில். இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தென் இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இது கொதிக்கிற இந்த டைமில் நான் வந்து பன்னீரை வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு வந்து திக்காகிற அளவுக்கு கொதிக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கேன் நான். ஸோ இந்த டைமில் வந்து நான் இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் டைமில் இட்லிக்கு வந்து இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி அண்ட் தோசைக்கு சப்பாத்தியை விட உங்களுக்கு இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.